ஆ அன்பு தமிழ் உறவுகளே வணக்கம். நான் இன்றைக்கு உங்களோட கலந்துரையாடுறதுக்கு எங்களுடைய கருத்தாய்வில எங்களோட கருத்தை தெரிவிக்கலாம் என்று நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுடன் இணைந்து கொண்டிருக்கிறேன். அ இந்த மாதம் இந்த மாதம் 21ஆம் தேதி அ நாம் தமிழர் கட்சியின் அ மாற்றத்துக்கான மக்களின் மாநாடு என்ற தலைப்பில அண்ணன் சீமானால் ஒழுங்கமைக்கப்பட்டு நடத்திய அந்த மாநாடானது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது. அது உண்மையிலே தமிழ் தேசிய உணர்வு மிக்க மக்களின் கட்டமைப்பு சீமான் அவர்களால் வளர்க்கப்பட்டு அது ஒரு பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது காலத்தின் தேவை உணர்ந்து அவற்றை நடவடிக்கை மிகச்சரியான நடவடிக்கையாகவும் அவருடைய முயற்சி வீண் போகாமல் வெற்றி அளித்து பெரிய பெரியதொரு புரட்சிகரமான மாற்றத்தை உண்டாக்கி தமிழ் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வையும் ஒற்றுமையையும் கட்டியெழுப்பி கொண்டு வரார். அதற்கு முதலாவதாக அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லோரும் போல நானும் ஒரு சிறிய என்னால் முடிஞ்ச வாழ்த்து சொல்கிறேன். அதோட அந்த சீமான் அண்ணனுடைய கருத்து சம்பந்தமாக இன்னமும் தமிழ்நாட்டில் சில யூடியூபர் இதற்கு எதிராக நின்று அந்த திராவிட கொள்கை என்று சொல்லி பெரியார் என்ற கொள்கையை பின்பற்றி அவருடைய கருத்துக்களை முன்வைச்சு வேண்டுமென்றே சீமானை கொச்சப்படுத்த வேண்டும் என்று சில எதிர்கருத்துக்களை அவர்கள் பரப்பிக்கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு அதன் விஷயங்களை பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் கவலையும் மிகுந்த சினத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்குது. ஏனென்றால் சீமான் அவர்கள் மேற்கொள்ளும் இந்த தமிழ் தேசிய எழுச்சி உணர்வு என்றது அது ஒரு இன விரோதமான நடவடிக்கை அல்லது இனத்துவேசமான நடவடிக்கை இல்லை. எந்த இனமும் இனத்துவேசமாக தான் இருக்குது. எல்லா இனமும் அந்த அரசுகள் இனத்துவேசமாக தான் இருக்குது. தமிழர் மட்டும்தான் இனத்துவேசம் இல்லாமல் இருக்கிறாங்க நான் பார்த்த அளவில். ஏனென்றால் எங்களுக்கு துவேசம் இருந்திருந்தால் நாங்கள் ஏகப்பட்ட வெற்றிகளை இந்த போராட்டத்தை கூட வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. தமிழர்களுக்கு துவேசத்தன்மை இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருந்திருக்கும். நீங்கள் கர்நாடகாவில் துவேசம் இருக்குது, அங்கே நீங்கள் மூன்றாம் தர பிரியாக தான் தமிழ்நாட்டு தமிழர் வாழ்கிறீர்கள். ஆந்திராவில் துவேசம் இருக்குது, அப்படி கேரளாவில் அப்படி இருக்குது. வட இந்தியாக்காரர்கள் துவேசம் பார்க்குறேன்னா அவங்க கனதூரம் இருக்கிறாங்க, அவங்களும் பார்க்குறாங்களோ எனக்கு தெரியல என்று அறிவு கட்டினபடி. அங்கால குஜராத்து மற்றது மத்திய பிரதேசம் டெல்லியில் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியலை. நாங்கள் ஒவ்வொரு செய்திகள் மூலம் அறிகிற அளவில் கர்நாடகா தண்ணி பிரச்சனை, ஆந்திராவும் ஏதோ தண்ணி பிரச்சனை, இந்தியாவில் கேரளாவிலேயும் தண்ணி பிரச்சனைக்கு தமிழருக்கு அடிக்கிறாங்களும் வைக்கிறாங்க. ஆனால் ஒரு காலம் தமிழ்நாட்டில் ஒருத்தரும் அடிக்கிறதும் இல்லை. மலையாளிகளுக்கு அடிக்கிறதில்லை, கன்னடக்காரனுக்கு அடிக்கிறதில்லை, தெலுங்கருக்கு அடிக்கிறதில்லை. ஆனால் அவன் சுதந்திரமாக இங்கே வாழ்ந்து இந்த தமிழ் ஜனம் உதவி செய்து அதுகளை வாழ வச்சு அவங்க படம் நடிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, கடை வச்சுக்கிறாங்க, எல்லாம் வடிவாக வாழ்கிறாங்க. மற்றது நல்லா தமிழும் பேசி தமிழரோடு சேர்ந்து தமிழருக்கு கொள்ளியும் வைக்கிறாங்க. இவ்வளோத்தையும் மன்னிச்சு அன்பாக தான் நேரம் வணைஞ்சு போகுது. இப்போ இதில் என்ன விளங்குன்னா தமிழன் துவேசமான ஆட்களாக இல்லை. அந்த துவேசம் வேணும் எங்களுக்கு. அதுக்காக சண்டைக்கு போய் அவங்களுக்கு அடிக்கன்னு சொல்லல. உங்களுக்கு உணர்வு ரீதியாக ஒரு ஐக்கியம் வேணும். உங்களோட வளம் எங்களோட நிலம், எங்களோட நிலம் சார்ந்த வளம் சார்ந்த வாழ்க்கை, எங்களோட பாரம்பரியமான வாழ்க்கை எங்களுக்கு வேணும். அதை மீட்டெடுத்து நாங்கள் வாழ வேணும் என்று தான் சீமான் பாடப்படுறார். அதை முன்னிலைப்படுத்தித்தான் அவற்றை கருத்துக்கள் அமையுது. அவற்றை கருத்திலே கோட்பாடு அவற்றை பேச்சுகளே சொல்கிறார் தானே, எல்லாரும் வாங்கோ வாழலாம், நாங்கள் ஆள வேணும், ஏனென்றால் எங்கள் மண்ணை நாங்கள் ஆள வேணும்ன்றது அவற்றை கருத்து. இவர் நேற்று இதுக்கு ஒரு சாதகமான கருத்தோ
அமைப்பு வர மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். அவர் ஸ்ரீதர் என்றவர் நினைக்கிறேன். அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார் ஒரு யூடியூபருக்கு. அவருக்கு தெலுங்குன்னு தெரியும் அவர் பாஷையில். அவர் இங்கே தெலுங்கில் ஒரு தெலுங்கு இடத்துல கேட்குறாராம், இங்கே தமிழ்நாட்டுக்காரங்கள் இங்கே வந்து ஆட்சி செய்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த சாப்டரே விளங்குது இல்லையாம். அந்த தமிழனே நீங்கள் வந்து ஆள வேணுமெண்டா அந்த கேள்வியாக அவங்களுக்கு அந்த அடிப்படையிலே அந்த இது இல்லையா அவனுக்கு. ஏன்னா தண்டை நாட்டுக்காரன் தன்னை ஆள இருக்கிறான், ஏனிஞ்ச தமிழன் வந்து எலெக்ஷன் கேட்கணுமன்ற மாதிரியான உணர்வு அவங்களுக்கு இருக்குன்ற ஒரு விழிப்புணர்வாக சொல்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இது இந்த ப்ராக்கெட்டுக்கு போட்டுக்கணும் வித்தில் பொட்டியண்டு எல்லாரும் வந்து கொந்தி கொண்டு இருந்துட்டு இங்கே வந்து புடரியிலே படிக்கும். அவனாண்டு புடரியிலே அடித்து தமிழனை செம்மறியாக்குறாங்க. இது துவேச கருத்து இல்லை. நீங்கள் விழிப்புணர்வு அடைய வேணும். இந்த தமிழ் பிள்ளைகளும் திசை மாற்றப்பட்டு கொண்டு போகுது. தமிழ் பொடிகளும் இளைஞர்களும் சரியான திசை மாற்றப்பட்டு அவங்கள இந்த மலினமாகவே வாழ வைக்கணுமன்றதுலேயும் இந்த திராவிட கட்சிகள் நல்ல துணைபோது நல்லா பிளான் பண்ணி செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு இப்போ புதுசாக ஒரு தினை இறக்கி விட்டுக்கிட்டாங்க இந்த விஜயன்ற படியனை. இவரெல்லாம் யாருன்றே தெரியாது. அவர் அடிப்படை அறிவு ஒரு 10 நிமிஷம் மேடையில் நின்று மக்களை பற்றி அரசியல் பிரச்சனை பற்றி பேச தெரியாத ஒரு கூழ் முட்டையை தனக்கு கூழ் முட்டைக்கு பின்னால் போக பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு உளவியல் ரீதியான மனத்துக்கு இளைஞர்களை ஏமாற்றி அப்படியான தூண்டுதல் செய்த நடவடிக்கை. மேடையில் நின்று என்ன கதைக்க வேணுமென்று அடிப்படை அறிவே இல்லை. அதுக்கு அவருக்கு ஒரு விஜய் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி அவற்றை கருத்துக்கு இது செய்கிறதுக்கு பெரிய நான் பார்த்தேன். இந்த சில ஊடக இந்த ஆனால் நல்ல சிறந்த ஒரு அளவு பேச்சாளர்களும் ஒரு அளவு அரசியல் விளங்கின சில அரசியல்வாதிகளும் கூட அவரை தூக்கி பிடிச்சி கதைக்கணும். ஏன்னா அந்த காசு வச்சிருக்கிறபடியா அவர் பெரிய சினிமாவில் நடித்து கொஞ்சம் பணக்காரனாக இருக்கிறார். அந்த காசுக்குத்தான் அது மதிப்பு கொடுத்து கதைக்கிறாங்கன்னா அப்பட்டமாக விளங்குது. ஆனால் இவ்வளவு கருத்தியல் வாழ்க்கைக்கு இவ்வளோ தமிழற்ற வாழ்வுக்கு இப்படியான ஒரு கட்டுமானம் இருக்க வேணும், தமிழ்நாடு இப்படி இருக்க வேணும், இந்த வறுமை ஒழிக்கணும், மக்கள் இப்போவும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலையும் சரியான வாழ்க்கை முறை இல்லாமல் வளர்ச்சி அடையாமல் எத்தனையோ கிராமங்கள் இருக்குது, அதுகளை நாங்கள் மாற்ற வேணும். நிலமும் வளமும் அது சார்ந்த தொழிலும் அதனோட இருக்கிற வளர்ச்சி அடைஞ்ச பொருளாதார கட்டமைப்பை கொண்டு வர வேணுமென்று அறிவுபூர்வமான விஷயங்களை சொல்கிற சீமான புறந்தள்ளுறதுக்கு ஒரு பெரிய டீமே இருக்குது. அதுக்கு இந்த விஜயன்ற ஒரு கோமாளி தானும் இந்த இவ்வளவு இளைஞர் கூட்டத்தை கெடுத்து கொண்டு செய்கிறானே. ஒரு இவ்வளவு சுயநலவாதி. 10 ரூபா செலவழித்து தண்டை காசு செலவழிக்காமல் ஏமாற்றி கொண்டு இந்த பொடியல் தரவழிகளை இந்த இளைஞர்களை ஏமாற்றி இவ்வளவு எளிய வேலை செய்து கொண்டிருக்கிறோம். பின்னால் போகிறதுக்கு இந்த தமிழ் ஜனங்கள் சில பேர் படித்த சில பேர் கூட பெரிய அறிவாளிகளே காசுக்காக போய் ஊம்புறாங்களே. எவ்வளோ கேவலமானவங்களாக வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லலாம்னா அந்த கட்சி மாறி பேசிக்கொண்டு திரிஞ்சாலும் இந்த நான்சில் சம்பத்ன்றவரெல்லாம் இவ்வளோ ஒரு உலக அறிவு ஒரு விஷயம் விளங்கி ஒரு கட்டிக்காரன் காசுக்காக போய் ஊம்பி கொண்டிருக்கிறான். மனுஷர் அவங்க இந்த சமுதாயத்தை பற்றின சிந்தனை இல்லையா? சரி, அது ஒரு பக்கம். அதே போல் நேற்று முந்தின நாள் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். ஒருத்தர் அவர் பேசுகிறார், முதல் சீமான் மாநாடு நல்ல சிறப்பாக நடந்தது, சீமான் மாநாடு அது நல்லா தான் இருந்தது, ஆனால் கற்பனாவாதத்தில் கதைக்கிறாராம். வெளிநாடுகள் எங்கே போயிட்டுது, அமெரிக்கா இங்கே வளர்ச்சி அடைஞ்சிட்டது, ஐரோப்பா அப்படி வந்துட்டு, இவர் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறார், விவசாயம் செய்ய சொல்கிறான்ல. அவன் என்ன அறிவில் கதைக்கிறேன்?
ஐரோப்பா பக்கம் வந்து பார்த்துருக்குறியா? தெரியுமா உனக்கு முதல்? இப்போ இந்த நாடுகளோட பொருளாதாரம் என்னது அடிப்படையில் இருக்குன்னு எத்தனையோ பெரிய மாட்டு பண்ணைகள், ஆட்டு பண்ணைகள், விவசாய பண்ணைகள் அதுகளை வச்சு தான் அவங்கள ஆதாரமாக செய்யணும். உங்களுக்கு பேவட்டிகளை காட்டுறது தான் இந்த ராக்கெட்டும் புது கார்களும் புது மிஷின்களும். அது அது வேணும், அது இல்லையேன்னு இல்லை, அது வேணும். அது வந்து வாழ்க்கை முறையை வேகப்படுத்துறதுக்கு நகர்ப்புற தேவைகளுக்கு சன அடர்த்தி கூடின இடங்களுக்கு அது தேவையிட்டு அதை பயன்படுத்துகிறாங்க. அமெரிக்கா போயிட்டு தாமல்ல நீ அவனை அமெரிக்காவோ ஐரோப்பாவோ தங்களது இயல்பான வாழ்க்கை முறையிலேருந்து ஒரு நாளும் மாறையில்லை. அவங்கள ஐரோப்பியர்கள் ஆங்கிலேயர் என்றாலும் ஆங்கிலேயர் தண்ட வாழ்க்கையை தான் அவங்களோட வாழ்க்கை முறை மெருகூட்டப்பட்டு வந்திருக்கக்கூடியும் தண்ட வாழ்க்கை அடிப்படை முறையிலேருந்து மாறையில்லை. நீங்கள் தமிழர் கொஞ்சம் பேர் எங்கேயாவது அண்ணாந்து பார்த்துட்டு பேவட்டியல் நீங்கள் தமிழரை கொண்டு செய்யாங்கிறது வந்து தமிழ் கதைக்கு பழகி தான் இந்த இவ்வளோ அநியாயம். நல்ல தமிழன் இப்படி உணர்வில் கதைக்க மாட்டான். சீமான் கற்பனாவாதில் நாங்கள் எங்களோட நாட்டை வளப்படுறதுக்கு எங்களோட வாழ்க்கையிலாண்ட வாழ வேணும். விளங்கு அவனுக்கு ஏதாவது சரக்கு இருக்கா மண்டைக்கு? நீ உண்ட வீடு சரியா, நீ உண்ட வாழ்க்கையை தான் வாழ வேணும். அவன் அமெரிக்கா அங்கே அவன் தன்னை ஆங்கிலத்தை விட்டு தந்துட்டுருக்கானா? இங்கிலீஷ்காரன் தன்னை ஆங்கிலத்தை விட்டுட்டு தமிழ்லையா கதைக்கிறான்? தமிழன் இப்படி இருக்கிறான். பக்கத்தில் சீனாக்காரன் வளர்ந்துட்டான்னு சீன மொழி இல்லையா வெள்ளைக்காரங்க இங்கிலீஷ்காரன் காய்ச்சி கொண்டு செய்கிறான். அப்படி இல்லை. வாழ்க்கை உனக்குரிய வாழ்க்கையை நீ வாழ வேணும். எங்களோட தமிழர் நிலம் வளம் சார்ந்த வாழ்க்கை கலாச்சாரம் அதுக்கேற்ற பண்பாடு எங்களோட வழிபாட்டு முறை இல்லை இன ஒற்றுமை ஐக்கியமாக வாழ வேணும். கிறிஸ்தவம் முஸ்லீம் கிறிஸ்தவம் இஸ்லாம் இந்து பௌத்தம் அது என்று இல்லாமல் எல்லாரும் இருக்கார். ஆனால் தமிழர், நீங்கள் தமிழர் தானே. எல்லா மொழியை எந்த மதத்தை சார்ந்தாலும் நீங்கள் தமிழர் தானே. அந்த அடிப்படையில் எல்லாரும் நல்ல வழியில் வாழணும் என்று சொல்கிற சீமான விமர்சனம் செய்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்றால் உங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய போவாட்டி ஓத்திரம் கொடுக்காம இருங்க. ஆனால் அந்த விஜயன்றவரெல்லாம் சரியான ஒரு நயவஞ்சகராள், கூடாத மனுஷன். அந்த இளைஞர்களை திசை திருப்பியும் தமிழ் தேசிய உணர்வில் சீமான் எழுச்சி அடைப்பிச்சு கொண்டு வாராருன்றதை கொச்சப்படுத்துறதுக்கு தான் இது அங்கே யாருடைய காசை வண்டி கொண்டு இந்த எளிய வேலை பார்த்து கொண்டு ஒன்றுமே இல்லை. கூழ்முட்டை 10 நிமிஷம் ஒரு 10 பேசுகிறதுக்கு ஒரு திராணி இல்லாதவருக்கு பின்னாலே அவர் அரசியல் பேசுகிறாராம். இந்த மாட்டுக்கு 4 கால் என்ற உடனே கைதட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. மாட்டுக்கு 4 கால் ஆட்டுக்கு 4 கால்ண்டு பெரிய பெரிய தத்துவங்கள் எல்லாம் சொல்லுவீங்களே, ஐயா செத்து போயிட்டீங்களேன்ட்டு சத்யராஜ்ன்ற படம் ஒன்றில் ஒருத்தன் அழுவான் அந்த காமிக்கு. அந்த கூட்டம் தான்டா இந்த விஜய்க்கு பின்னால் இருக்கிற கூட்டம். இது மாட்டுக்கு 4 கால் ஆட்டுக்கு 4 கால்ன்ட்டு இது தத்துவம் சொல்லுது. அதை தத்துவம் நினைச்சு கூக்காட்டுது கொஞ்சம் கூட்டம். மனுஷரா திருந்துங்க. சீமாண்ட நடவடிக்கையை நீங்கள் ஆதரிக்காட்டி உத்தரவு கொடுக்காம. ஆனால் பொதுவாக நீங்கள் ஆதரித்து அவரை வாக்களித்து அவரை ஒரு தலைமைக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் நீங்கள் தப்புவீங்க. இல்லாட்டி நீங்கள் மீள முடியாத கரைச்சலுக்கு போவீங்க. ஏன்றால் இலங்கையில் பொறுத்தவரையில் இலங்கையில் தமிழர் இப்போ யாழ்ப்பாணம் மிச்சமாக இல்லை போல கிடக்கு. அது சொல்கிறதுக்கு அது இலங்கைன்ற பிரச்சனை, அது ரகம் வேறு. அதோட இலங்கை யூடியூப்பர் மேலும் சில பேர் இருந்து சொல்லினோம் சீமானில் எங்களுக்கு விமர்சனம் இருக்குது, அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையில். உனக்கு யாழ்ப்பாணத்து இலங்கை யூடியூப் இங்கே வெளிநாடுகளில் இருந்து கதைக்கிறார்கள், என்ன தெரிஞ்சு கதைக்கிறீங்க? சீமான் சொல்கிறது உண்மை இல்லை, அவர் பொய் சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சீமான் அங்கே போனதில்லை, இதை பற்றி நான் அதிகம் கதைக்க விரும்பல. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அங்கே இயக்கத்தில் இருந்தா உள்ளுக்கு இருந்து வந்த நீங்களா? தலைமைச் செயலகத்தில் வேலை செய்கிறீங்களா? இல்லாட்டி இப்போ யூடியூப்பில் இருந்து கதைக்க தெரியுமெண்டா பிறகு நீங்கள் உங்களோட மூஞ்சிய நாங்கள் கொஞ்சம் பெரிய ஆக்கள், எங்களுக்கு சீமான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் உண்மை இல்லை தான், இருந்தாலும் அவர் 100க்கு 100% உண்மை சீமான் சொல்கிறது. சீமான் இப்போ உங்களுக்கு ஒரு கிடைச்ச ஒரு அறிவார்ந்த தலைவன் இந்த தமிழருக்கு.
ம் எனக்கு அவ்வளோ பெரிய அரசியல்வாதிகள்ன்ற இதுகள்ன்ற அனுபவம் இல்லை. ஆனால் நான் நடைமுறை உலகத்தை பார்த்து இந்த கருத்தில் நான் சொல்கிறேன். இந்த காமராஜர், அவருக்கு பிறகு அதுக்கு முதல் வேறு யாரை இருந்துச்சு, நம்ம அண்ணா சிஎன் அண்ணாதுரை நல்ல மாதிரி ஆட்சி செய்தவர்ன்னு சொன்னவர். எம்ஜிஆரும் ஓகே நல்லது செய்திருக்கிறார். ஆனால் எம்ஜிஆருக்கு ஆலோசனைகள் கொடுத்தது அது கண்ட விமர்சனங்களுக்கு நான் பெறையில் தமிழருக்கு இப்போ உள்ள தமிழருக்கு தேவையான அரசியல் செய்கிற ஒரு தமிழர் மனுஷராக வாழ வேணும் என்றால் சீமானை மட்டும்தான் ஆதரிக்கலாம். நீங்கள் ஒரு குறைஞ்சது 30 வருஷத்துக்கு 25-30 வருஷத்துக்கு தொடர்ச்சியாக சீமான் கட்டுப்பாட்டுக்கு தமிழ்நாடு இருந்தால் சிங்கப்பூர் தமிழ்நாட்டிட்ட கடன் வாங்கும். நீங்கள் கடன் வாங்கி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. உங்களோட வருமானங்கள் கூடும், உங்களோட வாழ்க்கை முறை சீராக வந்துடும், ஒழுக்கமான நல்ல ஒரு சமுதாய கட்டமைப்புகள் வந்துடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாமல் அவர் சகலதும் செய்வார். கல்வி, விளையாட்டு, சுகாதாரம், போக்குவரத்து, நீர் மேலாண்மை, விவசாயம், இப்படி சகல துறைகளும் கப்பல் போக்குவரத்து, தேவையில்லாத ரசாயன இதுகளில் அதுக்காக உங்களை கூட மாடை மேய்க்க சொல்லிட்டாருன்னா அவர் சாதாரண தமிழில் சொன்னது. ஆடு மாடமே இங்கே ஐரோப்பிய நாடு டென்மார்க் என்ன மாட அவள் வந்து சொல்லன் அவன் ஏன் சைக்கிளில் போக திரிகிறான். டென்மார்க் பிரசிடெண்ட்டே சைக்கிளில் போவான். அமைதியாக வாழ்கிறாங்க. அந்த வாழ்க்கான்னு உங்களுக்கு தேவையென்று அவருக்கு பாடுவாங்க. நீங்கள் எல்லோரும் பறக்கிறதுக்கு ஆசைப்படாங்க. உங்களை பறக்க வச்சு போட்டு அவங்க தங்களோட வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க. ஐரோப்பிய நாடுகள் அவங்க மரியாதையாக இன்றைக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுக்குறது, பெரியாக்களுக்கு மரியாதை கொடுக்குறது, வயது போனவருக்கு மதிக்கிறது, பெண்களை மதிக்கிறது, சகல இதுவும் ஆங்கிலேயில் சரியான பண்பு இருக்குது. இந்த பண்பு தமிழர்கிட்ட இருந்தால் அவங்க கற்றிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தமிழர்கிட்ட அப்போ இருந்தது. இப்போ இந்த திராவிட நெறியல் உள்ளுக்க வந்து தங்களோட கொசப்புத்தனங்களை தங்களோட சீவியத்துக்காண்டி இவ்வளோ அநியாயத்தையும் இந்த நாட்டுக்கு செய்து வச்சிருக்கள். சீமான கரங்களை பிடிங்கோ, அவரை வலுப்படுத்துங்கோ. நீங்கள் மீள வேணுமென்றால், தமிழ்நாட்டில் நிம்மதியாக வாழ வேணுமென்றால் சீமான் தான் நான் ஒரே ஆள். இலங்கை யூடியூப்பர் மாதிரி இந்த வெளிநாடுகளில் இருந்து நானுக்கா பார்த்தேன். அனந்தி சசிதரன் அக்கா சொல்கிறா, சீமானா நாங்கள் இந்த முகபாவனையே ஏதோ ஒரு வேண்டாம், ஏதோ சீமான் அறிவுக்கு 100க்கு 5 வீதம் கூட பெறாது. அனந்தி சசிதரன் அறிவு, அரசியல் அறிவு, வாழ்வியல் அறிவு. நான் அவன் இதுக்கு வரையில் ஏன்னா அவங்க உண்மையில் யுத்தத்துக்கு நின்று தண்டவங்க, அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் சாதாரண பொதுமகன். நானும் யுத்த காலத்தில் எங்கே வாழ்ந்தேன். எங்களுக்கும் சில விஷயங்கள் அவதானிக்கிறபடியாக தெரியும். நான் நல்ல ஆழமாக தெரியாண்டில் சீமானன் என்ற விஷயத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தயவு செய்து பேசாது. அவர் நல்லதான் செய்யவார். அவர் வேறு சில இன்னும் விமர்சனங்கள் இருக்குது. நான் அடுத்த இதில் இந்த மற்றவைக்கு தேவையில்லாத கதைகள் சொல்கிறாக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவில் சில கருத்துக்களை சொல்ல இருக்கிறேன். சீமானை கைவிட்டால் நீங்கள் தமிழர் எல்லாரும் கைவிடப்படுவீர்கள். இப்போ உங்களுக்கு தமிழருக்கு ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஆள் சீமான். நன்றி, வணக்கம்.